உடையார் பாகம் 3 129வது அத்தியாயம் தொடர்கிறது. ஒரு இரும்பு கூட்டுக்குள் நந்தா விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. அரசர் அங்கு போய் மௌனமாக நின்று கொண்டார். எல்லா வீரர்களும் நிற்க, அடிமை வீரர்கள் கை கட்டி பாறைக்கு எதிர்ப்புறம் நின்றார்கள். அரசரிடம் ஒரு கூடை செவ்வரளி பூ கொடுக்கப்பட்டது. செவ்வரளியை அந்த பாறையின் மீது சொரிந்து அரசர் கைகூப்பினார். சிறிது நேரம் பாறையையே பார்த்து நின்றார். சட்டென்று நகர்ந்தார். மெய்க்காவல்களை விளக்கினார். பாறையை சுற்றி மலையேறி சற்று உயரே போனார். தள்ளி நின்றிருந்த அடிமை வீரர்களுக்கு அருகே போனார். அந்த வீரர்கள் பரவசம் ஆனார்கள். சதாசிவம் என்று குரல் கொடுக்க சதாசிவாச்சாரியார் பின்னாலேயே ஓடினார். பாறைகளுக்காக மிக பிரயத்தனப்பட வேண்டியிருக்கிறதா? இல்லை, பல்வேறு பாறைகள் விரிசல் விட்டுத்தான் இருக்கின்றன. விரல் அங்குல ஆழம் அடித்தால் போதும். வரிசையாக 15 குழிகள் போதும். நடுக்குழியில் பெரிய ஆணியை வைத்து ஓங்கி அடித்தால் மற்ற எல்லா குழிகளும் விரிசல் வேகமாக ஓடி பாறை பிளந்து விடுகிறது. கிட்டத்தட்ட ஒரு மாவுக்கல் போல் பிளக்கிறது. ஆனால் இது மாவுக்கல் அல்ல, நல்ல கருங்கல். அடிக்கட்டுகளுக்கு உத்தரத்திற்கு மேல் தளத்திற்கு போடவும் பெருந்தச்சர் வரைந்தது போல பலகை பலகையாக விமானம் எழுப்பவும் இந்த கற்கள் போதுமானவை. கர்ப்பகிரக சிலைகள் செய்ய வேண்டுமென்றால் அதற்கு திருவக்கரை கற்கள்தான் சரியாக இருக்கும். சில சமயம் இந்த பாறைகள் செதில் செதிலாக பிளந்து விடுகின்றன. சில இடங்களில் பலவீனமாக இருக்கின்றன. 10 கை அகலம் கோடு போட்டு சமன் செய்ய முயற்சித்தால் ஏதேனும் ஒரு இடத்தில் பள்ளமாகி விடுகிறது. ஒரு கை அகலம் பாறை வழித்தெடுத்தது போல் வந்து விடுகிறது. சட்டென்று ராஜராஜர் திரும்பினார். தங்களுக்குள் பேசிக்கொண்டிருந்த அடிமை வீரர்கள் அருகே போனார். எப்படி இருக்கிறீர்கள்? நல்ல உணவு கிடைக்கிறதா? ஏதேனும் குறை உண்டா? இப்பொழுதும் யாருக்கேனும் ஊருக்கு போக வேண்டும் என்ற ஏக்கம் உண்டா? அப்படி இருப்பின் நிச்சயமாக போகலாம். வீரர்கள் மெல்ல நாணினார்கள், மெல்ல பின்னடைந்தார்கள். நல்ல உணவு கிடைக்கிறது. மக்கள் எங்களை அன்போடு நடத்துகிறார்கள். எங்கள் ஊருக்கு போகும்படியான எண்ணம் இல்லை. கோயில் கட்டுவது என்றால் சிற்பங்கள் செய்வது என்று நினைத்தேன். ஆனால் பாறை எடுத்து வர இவ்வளவு தொலைவு வர வேண்டும் என்று தெரியவில்லை. 2 நாள் நடை இருக்கும் போல் இருக்கிறது. பாறையோடு போக வேண்டுமென்றால் 4 நாள் நடை இருக்கும். ஒரு இளைஞன் பேசினான். எல்லோரும் சிற்பங்கள் செய்யும் இடத்தில் இருந்தால் பாறைகள் செதுக்குவது யார்? ஓரளவு பாறைகள் எடுத்த பிறகு எல்லோருக்கும் வேலை அங்குதான் இருக்கும். கிட்டத்தட்ட 1 வருடத்திற்கு பாறைகள் செதுக்குவது தான் முக்கிய பணியாக இருக்கும். அங்கே வேறொன்றும் சிற்பப் பணிகள் நடைபெறாது. வந்த பாறைகளை கிடத்தி வைக்கத்தான் முயற்சி செய்வார்கள். இழுத்து இழுத்து இடம் மாற்றி கொண்டிருப்பார்கள். அஸ்திவார பள்ளத்திலிருந்து கற்கள் போட்டு போட்டு மேலே உறுதியாய் சுவர் எழுப்பிய பிறகு விமானப்பணிகள் பலகை பலகையாக அடுக்கிக் கொண்டே போகின்ற வித்தையை கோஷ்டங்கள் ஏற்படுத்தி சிற்பங்களை கொண்டு போய் அங்கு வைப்பது என்பது வெகு தொலைவில் இருக்கிறது. உடனடியாக நிறைவேறும் காரியம் அல்ல. சிற்பம் செதுக்குவதை பார்க்க வேண்டுமென்றால் இன்னும் 3 அல்லது 4 வருடங்கள் காத்திருக்க வேண்டும். இப்போது கட்டுமான பணிக்கான ஆயத்த வேலை இவைதான் நடைபெறுகின்றன. சதாசிவாச்சாரி குறுக்கிட்டு சொல்ல, சக்கரவர்த்தி
புன்னகையுடன் அந்த இளைஞரை பார்த்து கொண்டிருந்தார். அவன் கை கூப்பினான். காத்திருக்கிறேன் என்று ஒரே வார்த்தையிலேயே சொன்னான். சக்கரவர்த்தி அவன் தோளில் கை வைத்துவிட்டு நகர மற்ற வீரர்கள் பின்தொடர்ந்தார்கள். மெய்க்காவல் படை அவர்களை மறித்து கொண்டது. தொடர வேண்டாம் என்றது. நார்த்தாமலையின் 4 புறமும் அவர் சுற்றி வந்தார். ஊரணிகளை பார்வையிட்டார். ஊர் தலைவரை அருகே அழைத்து என்ன வேண்டும் என்று கேட்டார். எங்களுக்கும் வேலையில் பங்கு கொடுங்கள் ஐயா. ஹா, என்ன இது? உங்களை யாரோ புறக்கணித்து விட்டது போலல்லவா பேசுகிறீர்கள்? வந்தியத்தேவர் இடைமறித்தார். வெறுமே சமைத்து போடவும், வீரர்களுக்கு ஊழியம் செய்யவும், காய்கறி நறுக்கவும், மீன் பிடித்து கொண்டு வரவும் போதுமானவராக எங்களை நினைத்து விட்டீர்கள். எங்களுக்கு கோயில் பணி கொடுக்கக்கூடாதா? என்ன விதமான கோயில் பணி எதிர்பார்க்கிறீர்கள்? இப்பொழுது சக்கரவர்த்தி கேட்டார். அந்த ஊர் தலைவருக்கு சொல்ல தெரியவில்லை. ஊர் மக்கள் வாய் பொத்திக் கொண்டு அந்த பெரியவரையே சிரிப்போடு பார்த்து கொண்டிருந்தார்கள். உங்களுடைய வேலை இதுவே, வீரர்களுக்கு சோறு சமைப்பதே. எல்லோரும் தோளில் கல்லோடு உச்சியில் ஏற வேண்டிய அவசியம் ஏதும் இப்போது வரவில்லை. அந்த வீரர்களுக்கு நேரம் தவறாமல் சோறு சமைத்து போடுங்கள். அதற்கு உண்டான எல்லாவித வசதிகளும் இங்கே இவர்களிடம் வாங்கிக் கொள்ளுங்கள். சதாசிவாசாரியை கை காட்டினார். சதாசிவம், என்ன காசு வைத்திருக்கிறீர்கள்? செலவுக்கு வேண்டும் என்பது இருக்கிறதா? தானியங்கள் போதுமானவையா? எல்லாம் போதுமானவையாக இருக்கிறது. ஆனால் வேறொரு பிரச்சனை உண்டு. என்ன? எல்லா கணக்குகளையும் இந்த மனிதர்தான் பார்த்து கொள்கிறார். இவர் கல் தச்சக்கரணர். பகல் முழுவதும் சுற்றி சுற்றி கணக்கெடுத்து கிட்டத்தட்ட நடுநிசை வரை உட்கார்ந்து ஓலை நறுக்குகள் எழுதி கட்டுக்கட்டாய் வைத்திருக்கிறார். அவருக்கு உதவிகள் தேவைப்படுகின்றன. உதவி கணக்காளர்கள் தேவை என்று எனக்கு தோன்றுகிறது. ஆனால் இவரோ தன் வேலையை வேறு எவரிடமும் நம்பிக் கொடுக்க முடியாதவராக இருக்கிறார். இவரிடம் படபடப்பும் கோபமும் நிரந்தரமாய் இருக்கின்றன. இதனால் மற்றவரிடம் எரிந்து விழுகிறார். இவரை அணுகவே பயப்படுகின்றார்கள். பல சுணக்கங்கள் இவரால் ஏற்படுகின்றன. இவர் மீது நான் குற்றம் சுமத்தவில்லை. இவருடைய வேலை பழு அதிகம் என்று நான் கருதுகிறேன். அது மட்டுமல்லாது என்ன பாறைகள் போயிருக்கின்றன என்ற கணக்கு வைத்து கொள்ள சிற்பிகளுக்கு அத்தனை பயிற்சி போதவில்லை. அடிக்கட்டை சரி செய்கிறவன் கணக்கில் சூரப்புலியாக இருக்க முடியாது. அவன் கற்கள் சமன் செய்ய திறமை உள்ளவனே தவிர ஓலையில் கணக்கெழுதி வைத்து கொள்ளும் புத்திசாலித்தனம் இல்லை. ஞாபக சக்தியும் குறைவு. அதற்கு பழக்கமில்லாதவன். எனவே இப்போது என்னுடைய உடனடியான தேவை நல்ல கணக்கர்கள். திடீரென்று கணக்கர்களுக்கு எங்கே போவது? வந்தியத்தேவர் வியப்போடு கேட்டார். கணக்கர்கள் உற்பத்தி செய்ய முடியாதே. அடிமை வீரர்கள் கொண்டு வந்தது போல எல்லா பக்கங்களிலிருந்தும் கணக்கர்களை கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கின்றீர்களா? அந்தந்த இடத்தில் கணக்கர்களுக்கு நல்ல வேலை இருக்கிறது. இன்னும் தானிய கொள்முதலில் கணக்கர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். அது பற்றிய கணக்கும் அரசாங்கம் தானியம் வாங்கிறது என்பதால் அதற்கு தனி கணக்கும் செய்து கொண்டிருக்கிறார்கள். பாறைகள் வேகமாக தஞ்சை நோக்கி போக வேண்டும் என்று அரசர் விரும்புகிற போது நீங்கள் கணக்கர்கள் கேட்டால் எப்படி? இதை இன்னும் முன்னால் தெரிவித்திருக்கலாமே. கணக்கர்கள் வேண்டுமென்று நான் யாரிடம் தெரிவிப்பது? பெருந்தச்சரிடமா? அவர் காதிலேயே வாங்கி கொள்ள மாட்டார். அவர் கவனம் இப்பொழுது எந்த கட்டளை இடுவதிலும் இல்லை, கோயில் கட்டுவதிலேயே இருக்கிறது. நாம் பேசுவது அவர் காதிலேயே விழுவதில்லை. எனவே நான் அவரை தொந்தரவு செய்வதில்லை.
சதாசிவம் பளிச்சென்று பதில் சொல்ல சக்கரவர்த்தி ஆமாம் என்று தலையசைத்தார். இந்த பிரச்சனையை எப்படி சமாளிப்பது? அதற்கு பதில் சொல்லுங்கள் வந்தியத்தேவரே. நான் வழி சொல்லட்டுமா? இளவரசர் ராஜேந்திரர் குரல் கொடுத்தார். எல்லோரும் முகம் திருப்பி ராஜேந்திரரை பார்த்தார்கள். கோயில் பணிக்கு எங்களை அமர்த்துங்கள், எங்களை அமர்த்துங்கள் என்று சகல பக்கங்களிலிருந்தும் குரல் வர நாம் விதவிதமாக பதில் சொல்லி கொண்டு இருக்கின்றோம். இப்படி குரல் எழுப்பாதவர்கள் சோழ தேசத்தில் இருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா? ராஜேந்திரா, பூடகமாக பேசும் நேரம் இல்லை இது. முடிவுகள் எடுத்து அடுத்தடுத்து வேலைகளை செய்ய வேண்டும். என்ன சொல்ல நினைக்கிறாய்? கோயில் பணிகளில் தங்களை ஈடுபடுத்தி கொள்ளாத அந்தணர்களை இந்த கணக்கெழுதும் பணியில் ஈடுபடுத்தினால் என்ன? சரக்கென்று ஒரு வாக்கியத்திலும் தன் எண்ணத்தை ராஜேந்திரர் சொல்ல அங்கு உள்ளவர்கள் திகைத்து போனார்கள். அது வேண்டாம். சதாசிவம் பதறி பேசினார். ஏன் வேண்டாம்? ராஜேந்திரர் அவரை அருகே போய் கேட்டார். எனக்கு அந்தணர்கள் வேண்டாம் இளவரசே. ஏன்? எனக்கு கட்டுப்பட்டவர்கள்தான் என்னுடைய வேலையில் ஈடுபட வேண்டும். நான் என்ன உத்தரவிடுகின்றேனோ அதை நிறைவேற்ற முயற்சி செய்கிறவர்கள்தான் எனக்கு அருகே இருக்க வேண்டும். இங்கு வேலை நன்றாக நடக்கிறது என்று சக்கரவர்த்தியார் விரும்பினால் அதற்கு காரணம் இங்கு ஒரு ஒழுக்கம் இருக்கிறது. இங்கு உள்ளவர்களிடம் ஒரு பணிவு இருக்கிறது. ஒரு பாறை புரண்டு நகரும் போது பிளவிலிருந்து 3-4 நாகப்பாம்புகள் வெளிவந்தன. பாறைக்கு முட்டு கொடுத்திருந்த 2 வீரர்களும் பயந்தார்கள். ஒன்றும் அசையாதே, பாம்பு உன்னை எதுவும் செய்யாது, அப்படியே செய்தாலும் வைத்தியம் செய்ய நான் இருக்கிறேன் என்று சொல்லி கைத்தட்டி பாம்பை விரட்டினேன். இந்த 2 வீரர்களும் பாம்பு கால் ஏறி போன போது நகராது அப்படியே நின்றார்கள். அசைந்திருந்தால் கொத்தி இருக்கும் என்பது வேறு விஷயம். அங்கே ஒரு பணிவு இருந்தது. கட்டளைக்கு கீழ்ப்படியும் குணம் இருந்தது. இதனால் அவனும் தப்பித்தான், பாறையும் தப்பித்தது. பாறையை புரட்டிய 3-4 வீரர்களும் தப்பித்தார்கள். இல்லையெனில் வெகு தூரம் பாறை உருண்டு போய் குறைந்தபட்சம் 12 அல்லது 13 பேரையாவது பலி கொண்டிருக்கும். யார் அவர்கள்? அவர்களை பாராட்ட வேண்டும். சக்கரவர்த்தி சட்டென்று உரத்த குரலில் சொன்னார். நான் பாராட்டிவிட்டேன் சக்கரவர்த்தி. அவருக்கு பொற்காசுகள் கொடுத்து 3 நாள் விடுமுறையும் கொடுத்து இங்குள்ள ஊர்களில் ஏதேனும் ஒரு ஊருக்கு போய் பரந்தையரிடம் போய் வா, மதுவும் அருந்து என்று உற்சாகப்படுத்திவிட்டு வந்தேன். அவர்கள் அவ்விதமே செய்து மறுபடியும் வேலைக்கு திரும்பிவிட்டார்கள். முன்னிலும் உற்சாகமாக வேலை செய்கிறார்கள். விடிந்ததும் முதல் ஆளாக வந்து நிற்கிறார்கள். நாளைக்கு எந்தெந்த பாறைகளை பிளக்கப் போகிறோம் என்று குதித்து கொண்டு அது பற்றியே பேசுகிறார்கள். எனவே அதற்கு மேல் அவர்களை கொண்டாட வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை. புரிகிறது, மன்னர் தலையசைத்தார். ஆனால் இம்மாதிரி அந்தணர்களிடம் பேசவும் முடியாது, அவர்களிடம் வேலை வாங்கவும் முடியாது. சோழ தேசத்தில் அத்தனை பேரும் சக்கரவர்த்திக்கு பணிந்து நடக்க சக்கரவர்த்தியின் தூதுவனான சதாசிவாசாரிக்கு பணிய மாட்டேன் என்று சொல்ல விடுவார்களா? இளவரசர் உரத்த குரலில் கேட்டார். வந்தியத்தேவர் அவர் முதுகில் கை வைத்து போதும் என்பது போல செய்கை செய்தார். சக்கரவர்த்தி கவலையானார். ஆனால் ராஜேந்திரர் சொல்லுவது நல்ல யோசனையாகத்தான் அங்கு உள்ளவர்களுக்கு தோன்றியது. அதே சமயம் இந்த அந்தணர்கள் இந்த ஏற்பாட்டிற்கு சம்மதிப்பார்களா மறுப்பார்களா என்ற சந்தேகமும் இருக்கிறது. அந்தணர்களின் வேலை வேதம் ஓதுவதுதானே? வந்தியத்தேவர் பேசினார். அந்தணர் வேறு வேலை எதுவும்
செய்யவே இல்லையா? அவர்கள் கணக்கு வழக்குகளை பார்க்கவே இல்லையா? சிவாலயங்களுக்கு உள்ளே தானிய கணக்கும் பாத்திர கணக்கும் நகைகள் கணக்கும் யாரிடம் இருக்கின்றன? அந்தணர்களிடம்தானே. எழுதவும் படிக்கவும் தெரிந்த அந்த அந்தணர்கள் இந்த வேளையில் எவ்வளவு உபயோகமாக இருப்பார்கள். இந்த ஊருக்கு தலைவராக இருக்க முடிகிறது, வரி வசூல் செய்ய முடிகிறது, தங்களுக்கு உண்டான பங்கை எடுத்துக்கொண்டு அரசருக்கு உண்டானதை அனுப்புவதற்கு தெரிகிறது. இந்த பாறை கணக்கு செய்ய முடியாதா? இந்த நார்த்தாமலையில் அந்த அந்தணர்களை எங்கே தங்க வைப்பீர்கள்? அந்த கோயிலில் உள்ள அந்தணர்கள் எங்கே தங்கியிருக்கிறார்கள்? அதற்கு பக்கத்தில் ஒரு குடில் போட முடியாதா? இதென்ன அந்தணர்கள் இல்லாத இடமா? சதாசிவாசாரி, நீங்கள் ஏன் இதை மறுத்து பேசுகிறீர்கள் என்று எனக்கு புரியவில்லை. இளவரசர் பேச்சில் கோபமும் படபடப்பும் இருந்தன. 129வது அத்தியாயத்தை நாளையும் தொடரலாம்.